வணக்கம். முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது புதிய கட்சி ஒன்றை தொடங்க உள்ளதாகவும் அதற்கான பெயரையும் தற்பொழுது அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தற்பொழுது செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது அவர் மறைவிற்கும் பிறகும் 3 முறை முதல்வராக இருந்தவர்தான் பன்னீர்செல்வம் அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு சசிகலா மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சியை கைப்பற்றினாலும் பன்னீர்செல்வம் அவர்களது பெயர் என்றுமே அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்காத இடமும் தான் வகித்து வருகிறார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் மூத்த தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி, வெல்லம்பட்டி நடராஜன் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுக உரிமை மீட்பு குழு என்னும் பெயரில் தனி அணியாக செயல்பட்டு வந்தார். பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தாலும் மறுபுறம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக பல இடங்களில் டெபாசிட்டை இழந்துள்ளது. வரலாற்றில் தோல்வியை சந்தித்தது தேர்தல் தோல்வியை அடுத்து ஓபிஎஸ் அணி உடைந்ததும் என்றே நாம் கூறலாம். புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், கூபா கிருஷ்ணன் ஆகியோர் விலகினார்கள். வெல்லம்பட்டி நடராஜன் மற்ற பிற ஆதரவாளர்களும் ஓபிஎஸ்ஐ சந்திக்காமலும் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பாஜகவில் சேருமாறு ஓபிஎஸ்க்கு அழைப்பு வந்தாலும் அதை பன்னீர்செல்வம் அவர்கள் மறுத்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவை கைப்பற்ற வாய்ப்பு இல்லாததாலும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சாதகமாக இல்லாத காரணத்தினாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓபிஎஸ் அவர்கள் சோர்வடைந்த பொழுதுதான் புதிய கட்சி ஒன்றை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் விரைவில் அதை பற்றியான தகவல்களை வெளியிடப்படும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்களது தரப்பிலிருந்து தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட அதிமுகவும் மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உள்ளாகியிருக்கிறது. காரணம், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளில் ஒன்று கூட வெற்றி இல்லை. 7 இடங்களில் டெபாசிட் இழப்பு, 14 இடங்களில் அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்ற பல்வேறு பிரச்சனைகளும் எழுந்துள்ளது. இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதை சசிகலா அவர்கள் கூறியிருந்தார். ஜூன் 20ஆம் தேதி முதல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தமிழகம் முழுவதும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளார். கடைசியாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் அனைவரும் அதிமுகவில் இணையலாம் என்றும் அப்படி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் புதிய கட்சியை ஓபிஎஸ் அவர்கள் தொடங்குவார் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை புதிய கட்சியை தொடங்கினால் அதிமுகவை விட அதிக அளவு ஆதரவுகள் ஓபிஎஸ்க்கு இருக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.